சரிம்மா, இப்பவே இதை கொடுத்து அந்த ஆள் பேரை போட சொல்றேன். ஆனா நாளைக்கு கல்யாணத்துக்கு வர்றவங்க பொண்ணோட அப்பா எங்க காணும்னு கேட்பாங்கல்ல, அப்ப நீ என்ன பதில் சொல்லுவ? அப்போ உனக்கு எல்லாம் கௌரவமா இருக்குமா? ரஜினி, இந்த குடும்பத்தோட சந்தோஷம், நிம்மதி, மரியாதை இத பத்திலாம் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம ஓடி போன அந்த ஆளுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லம்மா. இன்னொரு தடவை அவரு இவரெல்லாம் என்கிட்ட எதுவும் பேசாதம்மா, சொல்லிட்டேன். ஒரு தனி ஆளா நின்னு நீ எங்க எல்லாரையும் வளர்த்திருக்கமா, அப்படியே தனியா கம்பீரமா சபையில நில்லு. அதுதான் உனக்கு கௌரவம். தேவையில்லாம அந்த ஆளை பத்தி யோசிச்சு உன் மரியாதையை நீயே கெடுத்துக்காத. நான் ஏதாவது தப்பா பேசுறதா என்ன மன்னிச்சிரு. ஹலோ ரஜினி, ப்ளீஸ் கம் டு மை கேபின். சார், என்னாச்சு? ஏன் இவங்களாம் இப்படி நிக்கிறாங்க? அவங்களையே கேளுங்க. என்னாச்சு சொல்லுங்க ரஞ்சித். அண்ணாச்சி ஆட் எடுத்தோம்ல மேடம், ஆமா. அது டோட்டலா எரேஸ் ஆயிடுச்சு மேடம். என்ன சொல்றீங்க ரஞ்சித்? இவன் சிஸ்டத்துல ஏதோ செய்ய போய் டோட்டலா எரேஸ் ஆயிடுச்சு மேடம். ஜஸ்ட் ஷட் அப். ரஜினி, இப்போ இது எப்படிம்மா? இப்போ அண்ணாச்சி வேற வந்துருவாரு. அவருக்கு டைம் கொடுக்கலன்னா எப்படிம்மா? ப்ராடக்ட் இல்லைன்னா அவரு வேற மாதிரி ரியாக்ட் ஆயிடுவாரு. சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே இல்லை. இதை நான் பார்த்துக்கிறேன் சார். ரஞ்சித் வாங்க. ஓகே மேடம். நல்ல வேலை மேடம், இது பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு பயந்துட்டேன். ஏய், உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எல்லா ஃபுட்டேஜையும் தொலைச்சிட்டீங்க. அண்ணாச்சிக்கு என்ன பதில் சொல்றது? மேடம், உள்ள ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னீங்களே மேடம். ஆமா, அவர் டென்ஷனை குறைக்கிறதுக்காக அப்படி சொன்னேன். உண்மையிலே இது பெரிய இஷ்யூ தான். மேடம், இப்போ என்ன மேடம் பண்றது? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹலோ, வணக்கம் அண்ணாச்சி. சொல்லுமா ரஜினி. நாளைக்கு நீங்க என்ன டைமுக்கு வரீங்க? 4 to 5 மணிக்குள்ள நான் கரெக்டாக வந்துடுறேம்மா. சரி. அங்கே எல்லாம் ரெடியாக இருக்குல்லம்மா? ரெடியா இருக்கு. நீங்க வந்து ப்ராடக்ட்டை பார்க்க வேண்டியதுதான். சரிம்மா, அப்போ நான் வந்துடுறேன். நாளைக்கு 4:30க்குள்ள புது ஆட் ரெடி பண்ணணும். அந்த நகையெல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு மேடம். அர்ஜென்ட்டா அந்த பொண்ணை கூப்பிடுங்க. மேடம், அந்த மாடல் இப்போ இங்கே இல்லை மேடம். வேற ஒரு ப்ரோக்ராம்காக அப்ராட் போயிருக்காங்க. வர்றதுக்கு எப்படியும் 1 வாரம் ஆகும் மேடம். ஓ, அப்படியா? நாளைக்கு அண்ணாச்சி வருவாரு. எல்லா ஃபுட்டேஜும் டெலீட் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. நீங்களாச்சும் உங்க பிரச்சனையாச்சு. மேடம் 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 ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம் ப்ளீஸ். உடனே ஷூட்டுக்கு ரெடி பண்ணுங்க. ஓகே மேடம். ரஞ்சித், ஒரு நிமிஷம். ஃபேஸ் தெரியக்கூடாதுன்னு சொன்னல, என் ஃபேஸ் தெரியாம பாத்துக்கோங்க. நகைக்கு மட்டும்தான் க்ளோஸ் அப். ஓகே மேடம். ஓகே. ரஞ்சித், கொஞ்சம் ப்ளேபேக் பண்ணுங்க. பெர்ஃபெக்ட், குட் ஜாப். थैंक यू மேடம். சீக்கிரமா இத எடிட்டிங்க்கு அனுப்புங்க. ஷூர் மேடம். இது முடிஞ்ச அளவுக்கு மிக்சிங்லாம் முடிஞ்சு ப்ரிப்பேர் ஆகி நாளைக்கு ரெடியா இருக்கணும். ஓகே? ஓகே மேடம். ஓகே. சரி, சீக்கிரம். உடனே இத லேப்டாப்ல காப்பி பண்ணி ப்ளேபேக் பண்ணி ரெடியா வைங்க. போங்க 2 பேரும். ஓகே.
சார், அண்ணாச்சியை நான் ரிசீவ் பண்ணி கூட்டு வரேன். நீங்க கான்ஃபரன்ஸ் ஹால்ல போய் வெயிட் பண்ணுங்க. ஷுவர். யா, ஷியோர் சார். வாங்க அண்ணாச்சி. அம்மா வணக்கம். சௌரியமா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வாங்க வாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். அண்ணாச்சி, ஆட் ப்ளே பண்ணலாமா? பார்க்கலாமே. ம். ரஞ்சித், பிளேட். என்னமாம் அது? ஏங்க, நாங்க டாப் மாடல் கொடுத்தோம், அவங்க முகமே தெரியல, என்ன ஆடுது? அண்ணாச்சி, ஒரு 2 மினிட்ஸ் நான் சொல்றது கேக்குறீங்களா? சொல்லுமா. சரி, இப்போ நம்ம ஒரு ஐஸ்கிரீமுக்கு ஐஸ்வர்யா ராயை வச்சு ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாதிரி ஒரு ஆட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க அவங்க சாப்பிடுற ஐஸ்கிரீமை பாப்பீங்களா, இல்ல ஐஸ்வர்யா ராயை பாப்பீங்களா? ஐஸ்வர்யா ராய் தான் பாப்போம். ம். அப்போ நம்ம ப்ராடக்ட் செகண்டரி ஆயிடும்ல. அதே ஐஸ்கிரீம் மட்டும் தெரியற மாதிரி எடுத்தோம்னா மக்கள் ஐஸ்கிரீமை மட்டும்தான் பாப்பாங்க. ஆமா, அதுக்காக நம்ம மாடலே போடக்கூடாதுன்னு சொல்லல. அதே சமயம் நம்ம ப்ராடக்ட்டை மட்டும்தான் பார்க்கணும். அதுக்கு தான் இதுக்கு இப்படி ஒரு அல்ட்ரா மேக்கிங் பண்ணிருக்கோம். சபாஸ், இப்படித்தான் புத்திசாலித்தனமா பண்ணணும். சூப்பர்மா. டேய் முட்டாப்பையில, அந்த புள்ள எவ்வளவு சரியா எடுத்திருக்கு, அதை புரிஞ்சிக்காம பேசுதியே. ரஜினி, எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குமா. ஓகே அண்ணாச்சி. ம். இதோ மாமா. இந்தாமா. சார், இப்ப சந்தோஷமா? ம். அண்ணாச்சி, நீங்க சாட்டிஸ்ஃபைட் தானே? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ம். ரஜினி, உன் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம கேளுமா. அப்ப நாங்க வரட்டுமா? வெல்கம் சார். சரிங்க அண்ணாச்சி. ஓ, என்ன ஆக போகுதோன்னு பயந்தே போயிட்டம்மா. அந்த அண்ணாச்சி வேற கோவக்காரரு. அவரு டைம் அப்படி பார்க்குறவரு. நல்ல வேலை ரஜினி, என்னை காப்பாத்திட்டம்மா, நீ காப்பாத்திட்ட.